Hi everyone, welcome to Fun Learning Castle. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என் குழந்தையோட பர்த்டேக்கு வந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிஃப்ட் பற்றி பார்க்கலாம். அதுதான் இந்த 3D பென். 3D பென்னோட ஜென்ரல் பர்பஸே குழந்தைங்களோட க்ரியேட்டிவ் திங்கிங்கையும் ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணுறது தான். அதுலேயும் ட்ராயிங் ரொம்ப பிடிச்ச குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல கிஃப்ட். 3D பென்னோட ஃபீச்சர்ஸை பொறுத்து நிறைய மாடல்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம இப்போ பார்த்துட்ருக்க இந்த பென் கிட்ஸுக்கு சூட் ஆகும். இதோட அமேசான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மேனுஃபேக்சர் வந்துட்டு ரெக்கமெண்டட் ஏஜ் எதுவும் கொடுக்கல. பட் ஜென்ரலாக இந்த மாதிரி 3D பென்னுக்கு ரெக்கமெண்டட் ஏஜ் கொடுத்துருப்பாங்க. அதாவது 6 years அண்ட் எபோ, 8 years அண்ட் எபோ அப்படின்னு. அதை செக் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அந்த வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போதும் அடல்ட் சூப்பர்விஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதோட ஒர்க்கிங் அண்ட் யூசேஜ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செட்டில் என்னென்ன வந்ததுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் PLA ஃபிலமெண்ட்ஸ், ஒரு பவர் கேபிள், யூசர் மேனுவல், பென் ஸ்டாண்ட் அண்ட் இந்த 3D பென். நம்ம நார்மல் பெனில் இங்க் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த 3D பெனில் இந்த மாதிரி PLA ஃபிலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வரையும் போது நமக்கு 2D அல்லது 3D ஆப்ஜெக்டாக கிடைக்கிது. இதோட ஒர்க்கிங் வந்து கிட்டத்தட்ட ஹாட் க்ளூ கன் மாதிரி தான். அதில் நம்ம க்ளூ ஸ்டிக்ஸ் இன்சர்ட் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக இதில் இந்த PLA ஃபிலமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஹீட் ஆகி மெல்ட் ஆகி நமக்கு வந்துட்டு நம்ம வரையும் போது ஆப்ஜெக்ட்ஸாக கிடைக்கிது. இந்த 3D பெனில் இந்த மாதிரி 2 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க ஸ்லாட் பவர் கேபிள் இன்சர்ட் பண்ண, மேலே இருக்க இந்த ஸ்லாட் ஃபிலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண. இந்த LCD ஸ்க்ரீன் நம்ம ப்ரீஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சரை காட்டுறதுக்காக, இந்த அப் ஆரோ பட்டன் ஃபிலமெண்ட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக, இந்த ஆரோ பட்டன் ஃபிலமெண்ட்டை வெளியில் எடுக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்லைடர் வந்துட்டு ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பென்னை யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த பவர் கேபிளை இப்படி இன்சர்ட் பண்ணணும். ஒன்ஸ் பவர் வந்ததுக்கப்புறமா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி ப்ரீஹீட் பண்ணணும். 190ங்கிறது இதில் கொடுத்துருக்க செட்டிங். ஸோ இந்த 190 டிகிரி ரீச் ஆனோடனே இந்த மாதிரி க்ரீன் கலர் லைட் எரியும். இப்போ நம்மளோட ஃபிலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணலாம். இந்த அப்பேரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக இந்த மாதிரி ஃபிலமெண்ட்டை இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட பென் ரெடி. இதை யூஸ் பண்ணி நான் சாம்பிளாக க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டை பார்க்கலாம். என் குழந்தைக்கு ஜென்ரலாக 3D பென் யூஸ் பண்ணுற ஏஜ் இன்னும் வரல. அதனால நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது அவன் டெய்லி இமேஜினேட்டிவாக வரைஞ்சி கொடுக்குற ட்ராயிங்ஸை நான் தான் ஆப்ஜெக்ட்ஸாக க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதை பார்க்குறதுக்கே அவனுக்கு அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும். நான் இப்போ சாம்பிளாக ட்ரை பண்ணுறதுனால எனக்கு இதில் ரொம்ப பர்ஃபெக்டான ஆப்ஜெக்ட் கிடைக்கல. பட் ட்ராயிங் ரொம்ப நல்லா வரவங்களுக்கு இதில் ஓரளவுக்கு ப்ராப்பரான ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக இந்த 3D பென் குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டாயாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி அவங்களால ரொம்ப ப்ராப்பர் இமேஜஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியுமான்னு தெரியலை. பட் வந்துட்டு அவங்க வரைகிறத அப்படியே ஆப்ஜெக்ட்ஸாக கிடைக்கும் போது அவங்களுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக ஃபன்னாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.